லெஜண்ட் ஒரு என்டர்டெய்னர் 16 முறை வேர்ல்டு சாம்பியன் அடிச்ச ஒரு WWE சாம்பியன் இன்னைக்கு கூட போயிட்டு 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் இயர்லியர் 2K கிட்ஸ் இவங்கள்ட்ட எல்லாம் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச WWE பிளேயர் யாரு அப்படின்னு கேட்டோம்னா முக்காவாசி பேர் ஜான் சீனா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஜான் சீனா ரசிகர்களுக்கு இன்னைக்கு ஒரு அதிர்ச்சியான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு ஜான் சீனா WWE ல இருந்து அவரோட ரிட்டையர்மெண்ட்டை அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாப்ல. அதை அனௌன்ஸ் பண்ணப்போ அங்க இருந்த ஆடியன்ஸ் யாராலையும் அதை ஏத்துக்க முடியல. அவங்க வேணான்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. நேத்தே தலைமை இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டாப்ல பொட்டியை தூக்கிட்டு ஒரு ஆள் கிளம்பி போற மாதிரி. அந்த போஸ்ட பார்க்கும்போதே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, தலைமை என்னமோ ஊழ வேலை பண்ண போது அப்படி அந்த வேலையை பண்ணிட்டாப்ல, நம்மளுக்கு ஹார்ட் பிரேக்க கொடுத்துட்டாப்ல. நம்மள தொடர்ச்சியா ஃபாலோ பண்ற பசங்க நினைப்பாங்க, அண்ணே நீ ரோமன் ரெயின்ஸ் ஃபேன் தானே, நீ எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. அவங்களுக்கு நான் ஒன்னே சொல்லிக்க விரும்புறேன், நானே முதல்ல ஒரு ஜான் சீனா ஃபேன் தான், அப்புறம் தான் இந்த ரோமன் ரெயின்ஸ் எல்லாம். இதுல ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா WWE ல சேர்றதுக்கு நானே அப்ளிகேஷன் போட்டுருக்கேன். 2017 இங்க ஆடிஷன் நடந்தப்போ அப்ப என் ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்டும் ஆச்சு, எனக்கு மெயிலும் அனுப்புனாங்க, வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணுங்க. அந்த நேரத்தில் அவ்வளவு செலவழிச்சா அங்க போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆகி போச்சு. அதனால நாங்க போகல. ஏன்னா அது மும்பைல ஒரு பெரிய